ஒரு காலகட்டம் ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் எப்பவுமே ஒரு மாற்றங்கள் நடக்கும். என்னதான் ஒரு நல்லது நடந்தாலும், என்னதான் தீமைகள் நடந்தாலும் ஒரு மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றங்கள் தான் இப்போ விஜய் சார் வந்ததுக்கு முழு விஷயம். அதுக்காக ஆட்சி, இதுக்கு முந்தின ஆட்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அவங்க கிட்டத்தட்ட கீழ்மட்ட லெவல்ல இருந்து மேல்மட்ட லெவல் வரைக்கும் லஞ்சங்கள் நிறையா போயிட்டு இருந்தது. அது எல்லாருமே தெரியும். ஏன்னா இதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு கேட்கலாம். நானே சில ஆஃபீஸுங்களுக்கு போகவில்லை. எவ்வளோ தர்றீங்க, அது முடிக்கணும்னா எவ்வளோ ஆகும், இது முடிக்கணும்னா எவ்வளோ ஆகும். உதாரணத்துக்கு ஒரு ரேஷன் கார்டு வந்து பையனுக்கு வேணுன்றதுக்காக தனியாக அப்ளை பண்ணியிருந்தாரு. ஆன்லைனில் போடுங்கன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறாங்க. ஆன்லைனில் போட்டால் அங்கே அப்சர் பண்ண மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா அவங்க அங்கே லாக் பண்ணி வச்சிடறாங்க. யார்? ஆபீசர். இது நேராக அங்கே போனால் அங்கே எவ்வளோ தரீங்க அப்படின்ற மாதிரி காசுக்காக இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஊழல் 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 ஊழல். இது வந்து ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஸ்ட்ரைட்டாக தெரியறது வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருந்தாருன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய மாற்றங்களுக்கு வழி இல்லாமல் இருந்திருக்கும். ஓகே, அதாவது புதியதை வரவேற்க தானே செய்யணும். அதனால் விஜய் சார் என்ன பண்ணுவாரோ எது பண்ணுவாரோ அப்படின்லாம் ஒரு சின்ன தயக்கம் இருந்தது எல்லாருக்கும். இப்போது அவர் வந்தது அவ்வளோ சிறப்பாக ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லாத்துலேயும் லஞ்சம் மெயினாக அதெல்லாம் வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா எப்பவுமே தலைமை சரியாக இருந்தால் கீழ்மட்ட லெவல் வந்து சரியாக இருக்கும். அது அதாவது இப்போ அவங்க இதில் வந்து ஒரு 100% லஞ்சம்னா இதில் ஒரு 1% கூட இருக்காது. ஏன்னா முதலாளியே வாங்குறது இல்லை. நம்ம இப்படி முதலாளி தெரிஞ்சால் திட்டுவார். இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்யும்போது ஒரு அங்கே என்ன எந்த அளவுக்கு நம்மளை ஸ்டிக்காக வச்சுக்கிறாங்கிறத வச்சு தானே. ஏதாவது ஒரு எக்ஸ்போர்ட்டில் ஒரு வேலை செய்கிற நூலை கூட தூக்கி பாக்கெட்டில் போட்டு போயிடுவான். அப்போ அங்கே செக்கிங் கரெக்டாக இருந்ததுன்னா இந்த பிரச்சனை வராது. அதை மீறி எப்படியும் திட்டிட்டு போவாங்க, அது வேற, அது யாருக்குமே தெரியாது. ஸோ லஞ்ச லாவணி இல்லாமல் இது வரைக்கும் இருக்குது. தொடர்ந்து இப்படியே இருக்கணும். நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. என்னங்க தவறு இல்லை, என்ன தவறு நான் கேட்குறேன். இதுக்கு ஆப்போசிட்டாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க உயிருங்க, பார்க்க வந்த உயிர் துடிச்சு இறந்துருக்காங்க. இது வந்து இவர் வந்து வாங்கன்னு சொல்லி யாரையும் கொலை பண்ணலை. சும்மா இவர் மேலே திருப்பி போடுறதுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சும்மா. ஏன்னா இது வந்து எதிர்பாராமல் நடந்த ஒரு சூழல். ஏன்னா இப்போ அப்படி பார்க்க போனால் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் கூட கோயிலுக்கு போயிட்டு 30 பேர் 40 பேர் 50 பேர் செத்து போனாங்க. இதெல்லாம் வந்து வேணும்னு செஞ்சதா? அதனால இது வந்து ஆர்வத்தில் வர்றது. அவர் இத்தனைக்கும் சொல்லி தான் இருந்தார், குழந்தைங்க வராதிங்க, வயசானவங்க வராதிங்க, சேஃப்டியாக இருங்கன்ட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய கூட்டங்கள் இருந்து கண்ட்ரோல் இருந்தது. அங்கே என்ன இவர் லேட்டாக போனது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. இவர் என்ன லேட்டாக போகணும்னு ஆசைப்பட்டா போனார். வழியில் போக முடியல, ஒரே டிராஃபிக். அங்கே தெரியும், அங்கே ஒரு மிகப்பெரிய உலக லெவல் ஒரு அறிவாளி ஒருத்தர் இருக்காரு அந்த கரூரில். அவரை மீறி எதுவும் பண்ண முடியாது, நீ வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சம்பவம் பண்ணதான். யாருக்கும் தெரியாமலாம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் தெரியாத அளவுக்கு யாருமே இல்லை. அதாவது சிபிஐ விசாரணையில் இருக்குது. நிச்சயமாக குற்றவாளி யாருன்னு சொல்லி தெரியும். நம்ம இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். இதை வந்து முதல்ல மோடி ஐயாட்ட போய் இதை சொல்லுங்கள். ட்ரக்ஸ் இல்லாமல் வந்து இந்தியா உருவாக்கலாம் சார். ஐயா, நாங்கள் உங்கள் வீட்டிலேருந்து வந்திருக்கேன். நம்ம இந்தியாவில் நிறைய ட்ரக்ஸ் இருக்குது, அதை நம்மளால் குறைச்சலான்னு முதல்ல அவர்கிட்ட போய் சொல்லுங்கள். பட் அண்ணாமலை எப்படின்னா பெரிய தியாகம்லாம் பண்ணிட்டுலாம் வரல. ஓகேங்களா? பிஜேபிக்கு யாரும் இல்லை இங்கே தமிழ்நாட்டில். அதை கொஞ்சம் கிறுக்குத்தனமாக கோமலித்தனமெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணி அது அந்த கட்சியை கொஞ்சம் முன்னு கொண்டு வந்தது. அதாவது முன்னுக்கு வரல 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நல்லதே பண்ணி மக்கள்கிட்ட பேர் வாங்குறது ஒன்று. இன்னொன்று, ஏதாவது கோக்குமாக்கு பண்ணி, அதாவது ஆப்போசிட்டாக பண்ணி பேர் வாங்குறது ஒன்று. இவர் எல்லாமே ஆப்போசிட்டாக பண்ணி அந்த சாட்டையில் அடிச்சுட்டு அதெல்லாம் நான் நல்ல விஷயமா? அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று நம்மளை பற்றி பேசணும், கெட்டவாவது பேசணும், தப்பாவது நம்மளை பற்றி பேசணும். அதுதான் அவருடைய டார்கெட்டு. அதை பக்கா பிளானாக பண்ணிட்டு இருந்தார். ஏதோ வரன்றாரு, மக்களுக்காக வரன்றாரு. அவருக்குன்னு சில பேர் இருக்க தானே செய்வாங்க. வரட்டும், பார்ப்போம் வந்து என்னத்தை பண்ணுறாருன்னு பார்ப்போம். இல்லை, நடிகர்கள் வந்து இப்போது நடிகர்கள் வந்து விஜய் சாருக்காகலாம் வராருன்னு சொல்ல முடியாது. அவங்க இதில் நிறைய நடிகர்கள் இருந்தாங்களே, நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. பட் இவர் வந்து ஆரம்பத்தில் எல்லாம் நிறைய பேர் வரானாங்க. கட்சி ஆரம்பித்த உடனே நாங்கள்லாம் வரானாங்க. வேண்டாம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன், நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்தால் உங்களுக்கு கெட்ட பேர். கிட்டத்தட்ட இது நம்ம கேப்டனோட ஃபார்மாலிட்டி தான். அவர் தான் சொன்னார். யாராவது ஏன் எம்ஜிஆர் சாரே பாக்கியராஜ் சார் வந்து ஆரம்பத்தில் சொன்னதை சொல்லுவாங்க, பொலிட்டிக்கு வரேன்னு சொன்னது வேண்டாம், அவங்க நீ எப்பவுமே நடிகனாக இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பாங்க, எல்லா படமும் அவனை பார்ப்பாங்க, அந்த மாதிரி சொன்னது தான். அதனால தான் அந்த மாதிரி யாரும் பாதிச்சிடக்கூடாது நம்ம கட்சிக்கு வந்து அப்படின்றதுல விஜய் சாரும் தெளிவாக இருந்தார். இப்போ வந்துட்டாரு, நல்லது பண்ணுறாரு, சில பேர் வர்றாங்க. அது மீறி ஒருத்தருக்கு வந்து தவிர்க்க முடியாது, எங்கேயுமே எதையுமே தவிர்க்க முடியாது. இப்போ நண்பர்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு கூட சொல்கிறாங்க. என்னது, எத்தனை நண்பர்கள் கொடுத்துட்டாங்க? அப்படி பார்க்க போனால் அவருக்கு கிட்டத்தட்ட இருக்கிற மொத்த சீட்டுமே பார்த்தாதே நண்பர்களுக்கு கொடுத்தா.
அதனால அதெல்லாம் சில இது நடக்க தான் செய்யும். அது தப்பு கிடையாது. ஏங்க ஏதாவது தவறு நடந்திருக்கா, கெட்டது நடந்திருக்கா, அதைத்தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஒரு விஷயம் தப்பா நடக்குதுன்னா அதுக்கு இவர் ஸ்டெப் எடுக்காம இருந்தாரா, போன ஆட்சி என்ன ஸ்டெப் எடுத்தாங்க, எப்படி இருக்காங்க, இந்த ஆட்சியில எப்படி எடுக்கிறாங்க என்னங்கிறத தான் பார்க்கணும். இதுதான் நம்ம வந்து முக்கியம். அதனால இனி எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் தான். எத்தனை ஆண்டுகள்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட இன்னொரு எம்ஜிஆர் தான் அவர்.